இல்ல தங்கம் ஏறும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் இறங்குவாங்க. ஏன்னா இன்வெஸ்டார் வந்து மாறுவாங்க. பட் ஆனா நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த 10-15 வருஷத்துல தங்கம் அதிகமான லாபத்தை கொடுத்ததா, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் அதிகமா கொடுத்ததா, ஸ்டாக் அதிகமா கொடுத்ததான்னா ஸ்டாக் தான் அதிகமா கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து எல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் புதுசு புதுசா நிறைய பேர் வந்துட்டாங்க. பட் அவங்க புரிதல் இல்லாம பயத்துல வேணா வெளியில வருவாங்க. பட் புரிதலோட நல்ல திரும்பி சொல்றாங்க, நல்ல ப்ரொமோட்டர்ஸ் இருக்கணும், நல்ல செக்டா இருக்கணுங்க. டைரக்டா வந்துங்க பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இருக்கிற கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னாங்க அது வந்துங்க அவங்க மாறும்போது ப்ராப்ளம் வரும். அதுல ஆர்டிபிஷியலா ரேட் ஏற்றலாம், இறக்கலாம், நிறைய விதமான விஷயங்கள் நடக்குங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிவிஎஸ் வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்காங்க, டாடா வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்காங்க, ரிலையன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்தர பக்கமெல்லாம் ரிலையன்ஸ் தருதுங்க. நீங்க உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டும் நீங்க வாங்குங்க, வேற எதையுமே வாங்காதீங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஹர்ஷத் மேத்தா பீரியட் முன்னாடி எல்லாம் நாங்க மார்க்கெட்டுக்குள்ள இருந்தோங்க. அன்னைக்கு ஒரு 10 கம்பெனி ஐபிஓ வருதுன்னு வச்சுங்களேன், பப்ளிக் வாங்குறாங்கன்னா 9 கம்பெனி ஏமாத்துறதுக்காகவே வந்ததுங்க. ஏன்னா அன்னைக்கு இவ்வளவு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாதுங்க. அன்னைக்கு ஐடின்னு ஒண்ணு இல்லைங்க. நல்லா யோசித்து பாருங்க, இவ்வளவு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. ஆனா இன்னைக்கு வந்துங்க 10 கம்பெனி ஐபிஓ வருதுன்னா 10 கம்பெனி பிசினஸ் பண்ண தான் வராங்க. அவங்க பிசினஸ் ஒழுங்கு அதுல 1-2 சதறி போலாம், பிரச்சனை ஆக்கலாங்க. பட் ஆனா இன்னைக்கு வந்துங்க பிசினஸ் மைண்டோட தான் எல்லாமே பப்ளிக் கிட்ட பணம் கலெக்ட் பண்றாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து பெரிய அளவுல ஏமாற வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அப்படியே பயமா இருக்கா? ஸ்டாக் மார்க்கெட்ல ஒண்ணுமே இல்லைங்க. இன்னும் 10 வருஷத்துக்கு தேவையான என்னென்ன டிமாண்ட் செக்டார்னு கணக்கு போட்டுங்க. அந்த டிமாண்ட் செக்டாரை கணக்கு போட்டு அதுல மாசங்க ஒரு 50-100 போட்டுக்கிட்டு வாங்க. பேங்க் எடுத்துங்க, ஃபார்மா எடுத்துங்க, பவர் எடுத்துங்க, கம்யூனிகேஷன் எடுத்துங்க, இன்ஃப்ரா, இதெல்லாம் 10 இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்கும் நீங்க யோசித்து பாருங்க. அப்ப இதுல வந்துங்க சின்ன சின்னதா முதலீடு பண்ணுங்க. இதுவும் எனக்கு பயமா இருக்குங்க பிரைவேட் செக்டார் போறதுக்குன்னா. நிறைய ரயில்வே என்னங்க ஆக போகுது, கோல் இந்தியா என்ன போகுது, என்டிபிசி என்ன போகுது, பவர் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ்லயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரும்போது என்ன பண்ணாங்க, இது உங்களுக்குன்னு நீங்க சேமிக்காதீங்க, உங்க பசங்களுக்குன்னு நீங்க சேமிக்கும் போது பாத்தீங்கன்னா அது கண்ணுக்கு தெரியாத ஒரு சேமிப்பா மாறி போயிருங்க. கண்டிப்பா எல்லாருமே ஒரு டிமேட் ஓபன் பண்ணணுங்க. இன்னைக்கு கிராமத்தில் இருக்கிறவங்க கூட ஓபன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓபன் பண்ணுங்க. சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் என்ன இருக்கோ அதை வாங்கி போட்டுக்கிட்டே வாங்க. அது ஒரு பக்கம் சேர்ந்துகிட்டே வரும்.